டேய் கண்டிப்பாக வந்துடுவான்ல, ஏமாத்திர மாட்டானே. அப்படிலாம் செய்ய மாட்டான்டா, வந்துடுவான். இவன் தான்டா என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ். ஹாய். ஓ மை காட், என்னால் முடியாது, என்னை விட்டுற சாமி. டேய் சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ்ரா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னதே அண்டர்ஸ்டாண்டா? நீ சொன்னது மட்டும் நான் பண்ணேன்னு வச்சுக்கோ, நானேன்ற குடும்பமே நடு ரோட்டில் நின்றுட்டு பெக்கிங் பண்ண பெக்கிங்கு. டேய் ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்கோ. எனது ப்ளீஸா? ஏன்டா நீ என்ன கேட்குறேன்னு தெரியுமா? மொபைல் கால் டேட்டா அது எத்தனை கான்ஃபிடென்ஷியல் தெரியுமா? அது ஒன்று நம்பரானு கேட்டால் அதுவும் இல்லைங்கிற. அதுக்கு என்னென்னு வேணும் தெரியுமா? மொபைல் பில் வேணும், எஃப்ஐஆர் காப்பி வேணும். இது ரெண்டோட மட்டும் போச்சு நினச்சிட்டுக்கிறியா? எங்கள் மேனேஜர் மண்டையனோட கையெழுத்தும் வேணும். மண்டையில் இருச்சா? நீ கேட்குறதுல ஒன்று கூட என்கிட்ட இல்லை. ஆனால் இதோ இந்த காகிதம் இருக்கு, போதுமா? இந்த காயத்தை முதல்லே காட்டியிருந்தேன், ஏகப்பட்ட டைலாக் ட்ரிம் பண்ணியிருப்பேன்ல. இதுக்கு மேலே ரெடியான வேணும். எங்கள் மேனேஜர் வாய்ப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் எனக்கு. அடே நீங்கள் ரெண்டு இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கா, நான் இப்படிங்கிறக்குள்ள வந்துடுறேன். பாஸ், டீயை குடிச்சு குடிச்சு சுகரே வந்துடும் போல இருக்கு. இந்த சுரேஷ் வர மாதிரியே தெரியலையடா. டேய் வந்துடுவான்டா. வந்துட்டான்டா. ஒன்றும் நினச்சிக்காதீங்க, லேட் ஆகி போச்சு, மேனேஜர் லேட் பண்ணிட்டா. இட்ஸ் ஓகே. அடே நான் போயிட்டு வரேன்டா, அவத்தால் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. சரி போ. டேய் ஓகே தானே? டபுள் 904121413. நேற்று சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 12:30 மணிக்குள்ள 16 கால் பண்ணியிருக்காங்கடா. 16 கால்ஸா? நீ சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸ் எங்கன்னு கேளு. ஸோ மறுக்கேனடா, நான் உனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அந்த டீட்டெயில்ஸ் வேணும், உடனே அனுப்பு. ஓகேவா? சரி சரி அனுப்பி வைக்கிறேன். ரெடு. டேய் பார்த்து சொல்கிறானா? டேய் வந்துருச்சுடா. டேய் இது பீகார் அட்ரஸில் இருக்குடா. பீகார் அட்ரஸா? இரு நான் டயல் பண்ணுறேன். 9904121413. பீகார்னு சொன்ன, ஆனா தமிழ்ல பேசுது. இங்கேயோ தப்பு நடக்குதுடா. Something is wrong. ஹலோ. டே மாமா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்டா. ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும். நான் நம்பர் அனுப்புகிறேன், அட்ரஸ் பார்த்து சொல்லு. நம்பர் சொல்லு. 9904121413. ஓகே. மறுபடியும் எவ்வளோ நேரத்தில் ஃபோன் பண்ணட்டும்? மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ணுற? தேர்ட் ஐ ஓப்பனில் தான் இருக்கு. அட்ரஸ் சொல்கிறேன், எழுதிக்கோ. டேய் ஃபோன் பண்ணி. ஓகே. அப்துல் சலீம் ராயப்பேட்டை மெயின் ஜங்ஷன் டவர் ரேஞ்சில் இருக்கு. மெயின் ஜங்ஷன் டவர் ரேஞ்சில் இருக்கா? மெயின் ஜங்ஷன் டவர் ரேஞ்ச். தேங்க்ஸ் மாமா. ஓகேடா. ஓகேடா. டேய் கிளம்பு. ஓகே. அண்ணா இங்கே சலீம் பாய் எங்கே இருப்பார்? என்னது சலீம் பாயா? அவனை விட நம்மள்ட்ட சூப்பர் ஐட்டம்ஸ் இருக்குப்பா. ஐட்டம்ஸா? அப்படின்னா இது தெரியாதா? ஐட்டம்னா சூப்பர் ஃபிகர்ஸ். ஓ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சலீம் அட்ரஸ் தான் வேணும். அட்ரஸா சொல்கிறேன். நேராக போய் லெஃப்டில் திரும்பினா ரைட் சைடில் மெயின் ரோடு வரும், அங்கே போய் விசாரி. ஓகேண்ணா பட. கொஞ்சம் வாப்பா. அண்ணா வணக்கம்ண்ணா. இங்கே சலீம் பாயோட வீடு இது இருக்குண்ணா. அவர்கிட்ட ஒரு சின்ன வேலை வேற தான் கூட நான் பண்ணுறேன். இருந்தால் சொல்ல தம்பி, எனக்கு சலீம் பாய் அட்ரஸ் சொல்ல. சரிண்ணா, நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பினா ரைட் சைடில் ஒரு வீடு. ஓகே தேங்க்ஸ். ஓகேண்ணா. டேய் நீ வண்டியில இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. कौन है तू? क्या होना? सलीम भाई को मिलना है। क्या काम है? क्या रे? प्रेम का दोस्त। ऊपर आने का बोल। अंदर जाओ।
யாரா கேட்கறதுக்கு? பிரேம் எங்கன்னு தெரியாது. பிரியா அங்க இருக்கா. வராது, கிட்ட வராது, என்ன ஒண்ணு செஞ்சிடாத ப்ளீஸ். பிரியா, ராம், ராம், பிரியா, பிரியா, கிட்ட வராது. மோசக்காரங்க, உங்களை எவ்வளவு நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டீங்களே. என்ன நடந்துச்சு பிரியா? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் பாக்குறேன்ல, உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன நடந்துச்சு பாக்குறேன்ல. பிரியா, நீ என்ன சொல்லுன்னு எனக்கு சுத்தமா புரியல. பிரேமங்க, உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லு. என்ன விட்டுட்டான். ஆமா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேம். அவனை நம்பி எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன். என்ன வித்துட்டான், என்ன வித்துட்டாரா? பிரியா, பிரியா, என்னடா? பிரியா எந்திரி. பிரியா, எனக்கு தூக்கம் வருது. ஜாலியா வெளியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் வா பிரியா. நாளைக்கு நம்ம இங்கிருந்து போயிடுவோம்ல. இப்போ வா. ஆமா பிரியா. இந்த இருட்லையா? எதுக்கு பயப்படுற? வேணாம் பிரேம், இங்கே இருக்கலாம். நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நான் கூப்பிட்டா வரமாட்டியா? சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரி வா போலாம். என்ன பிரேம் இந்த நேரத்துல வெளியே கூட்டு வந்திருக்க? ஐ லவ் யூ பிரியா. என்னடா சடனா இவ்ளோ காதல்? என் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? ஓகே புருஷா, ஐ லவ் யூ டூ. இந்த பொண்ணு தானா? பிரேம் யார் இவங்களா? ஏய் வா. எனக்கு பயமா இருக்கு. வா. பிரேம் என்னது இது? பிரேம் என்ன பண்ற? பிரேம் ஏய் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தப்போ இந்த இருட்டு ரூம்ல இருக்க என் கூட இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் துபாய் சேட்டுக்கு வித்துட்டாங்க. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்னையும். சாரி பிரியா, நடந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி பிரேம் அப்படிப்பட்டவன் இல்லை. பணத்துக்காக அவன் இப்படி பண்ணியிருப்பான்னா நான் நம்ப மாட்டேன். சம்திங் இஸ் ராங். ஆனாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. ப்ளீஸ் பிரியா, இந்த ஒரு தடவை என்னை நம்பி ஏன் கூட வா ப்ளீஸ். சீக்கிரம் வா.
வா பிரியா. பிரியா என்னாச்சு? பிரியா. சாரு, யார் இவங்க? அம்மா, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. சரு, பிரியாவை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூட. ஓகே, வா உட்காருங்க தம்பி. ஓகே ஆண்டி. ஐம் சாரி பிரியா, இப்படிலாம் நடந்துச்சுன்னு நம்பவே முடியல என்னால. முதல்ல நீ ஃப்ரெஷ் அப் ஆகு, கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். வாஷ்ரூம் அங்க இருக்கு. பிரியா சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. ஒரு வேலை முடிஞ்சது, பிரியா கிடைச்சிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பிரேம் எங்க இருக்கான்னு தான் தெரியல. அவனை தேடணும். சரி கிளம்பலாண்டா. ஓகே சரு, பிரியாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. சரி, முதல்ல பிரேம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. பிரியா ரொம்ப ஃபீல் பண்றா. உங்க அப்பாவை எங்கே காணோம்? ஆஃபீஸ்ல இருந்து இன்னும் வரலையா? வரல, வந்தாரு. என் கதை முடிஞ்சது. ஏன்? ஸ்கூட்டி எங்கன்னு கேட்பாரு. பா, கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டா. இத்தனை நாளாக மேனேஜ் பண்ணல, இன்னைக்கு மேனேஜ் பண்ணிடு. கை வந்த கலையாச்சே. இன்னைக்கு ஓகே. ஏன்னா அப்பா ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. ஓ, உங்க அப்பா ஊர்ல இல்லையா? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஹலோ, அப்படியா? அவ்வளோ சீரியஸா? ஓகே டே வருண், நாம் இப்போ வெளியில் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. இன்னைக்கு நைட் இங்கே தங்கி நாளைக்கு போவோம். அம்மா, சாப்பிட ஏதாவது செய். ஏமா, அந்த பொண்ணு யாரு? பிரியா, என் ஃப்ரெண்டு. ஏன் அழுதுகிட்டே இருக்கா? என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். அம்மா, இவங்க எனக்கு பெங்களூர்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இங்கே தான் தங்குவாங்க. ப்ளீஸ். சரி, தேங்க்ஸ் மா. பிரியா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். இந்தா காஃபி குடி. ஓகே. வருண், ராம் எங்க? மாடியில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த காஃபி. தேங்க்ஸ். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நீ போட்டதா? காலையில் என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டேன், இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். அதான் இப்போ வந்துட்டேன்ல. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு போகிற பந்தம் இல்லை நம்மள்ட்ட. சினிமா டயலாக்லாம் சொல்லாத, நான் நிறைய கேட்டுட்டேன். சினிமா டயலாகா? உங்க அவசரத்துக்கு எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் கண்டுக்க மாட்டீங்க. காலையில் இருந்த நிலைமையில உன்னை கூட்டிகிட்டு போக முடியல. நான் கூட வந்தா உனக்கு என்ன கஷ்டம்? நீ தான் என்னோட வீக்னஸ். என் வீக்னஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? அதான் விட்டுட்டு போயிட்டேன். உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. உனக்கு வேற என்ன சொல்லு, சும்மா அள்ளி அள்ளி கொடுக்குறேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அதெல்லாம் சொல்ல முடியாது. பா, இப்படி பேசிட்டே இருக்க போறோமா இல்லை வேற ஏதாவது இருக்கா? என்ன வேணும்? என்ன வேணுமா? காலையிலேருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, வேற எதுவும் கிடைக்காதா? தெலுங்கு நடிகை ஷாலினி பாண்டே தனது அடுத்த படத்தில் 34 லிப்லாக்குகளுக்கு சம்மதம் தெரிவித்தார். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கும் ஒன்று. டோட்டலாக 35 பண்ணிக்கோ. நமது தேசத்தில் நாள்தோறும் பல சந்தேகத்துக்குரிய தற்கொலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் நமது மாநிலம் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நமது அரசாங்கம் ஏசிபி மகேந்திரன் அவர்களை நியமனம் செய்துள்ளது.
ஏசிபி மகேந்திரன் அவர்கள் நமது செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறார். சார் சொல்லுங்க சார், இந்த டீனேஜர்ஸ் தற்கொலைகளை பத்தி உங்க அபிப்பிராயம்? நம்ம நாட்டில் இது வரைக்கும் 49 தற்கொலைகள் நடந்திருக்கு. அதுல நம்ம ஸ்டேட்ல 3 தற்கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான். இவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல எல்லா விவரத்தையும் சொல்லுவோம். இந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்காம இருக்க நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நகரத்தில் நடு இரவில் பைக் ரேஸ்கள் நடப்பது நமக்கு தெரியும். இப்போது புது வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணை கட்டிக்கொண்டு கார் பந்தயம் நடத்துகிறார்கள். ஒரு இளைஞன் மிகவும் ஆபத்தான இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு குன்றத்தூர் அருகே கண்ணை கட்டிக்கொண்டு கார் ஓட்டிய காட்சி இப்பொழுது உங்களுக்காக. என்னடா அங்க பாரு. இது நம்ம பிரேம் இல்ல? இது போன்ற சம்பவங்களை பார்த்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ உடனடியாக ஏசிபி மகேந்திரன் அவர்களின் அலுவலகத்திற்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி எண் 9010069100. டேய் ராம், அந்த நம்பருக்கு கால் பண்றா. நம்ம பிரேம பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஹலோ, ஏசிபி ஆஃபீஸ். ஸ்டேட்ல எங்கெங்க அலிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எஸ் கம் இன். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணது நாங்க தான் சார். ஓ, உட்காருங்க. வா. அவர் பேர் என்ன? பிரேம் சார். இவங்கெல்லாம் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அவர் எதுக்கு இப்படி ஃபூலிஷ் கேம்ஸ் எல்லாம் ஆடுறாரு? Do you know? அவர் பெரிய ஆபத்துல சிக்கியிருக்காரு. வாட்? டேஞ்சரா? அப்படி என்ன கேம் சார் அது? சொல்றேன். சுபு, இவங்க எல்லாரும் ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே சார், போங்க. சுபு சார் ஆன் பண்ணுங்க. ரெடி சார். வெல்கம் டு ப்ளூ வேல் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ப்ளூ வேல் சேலஞ்ச். இதை கேம்னு சொல்றதை விட சூசைட் டாஸ்க்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். 50 நாட்கள் 50 டாஸ்க்குகள். இந்த கேம்ல கலந்துக்கிட்டா உலகம் முழுக்க பிரபலம் ஆகலான்னு கியூரேட்டர் சொல்லுவோம். அதனால டீனேஜர்ஸ் இதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அவங்க மட்டும் இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க, மனசளவுல பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இந்த கேம்ல கலந்துக்கிறாங்க. தொடக்கத்தில் உள்ள டாஸ்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு நாள் முழுக்க யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, உயரமான இடத்துல போய் செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு ஈஸியா தான் இருக்கும். எதுக்குன்னா கேம்ல கலந்துக்கிட்டவங்கள இந்த விளையாட்டுக்கு அடிமையாக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் கியூரேட்டருங்கிற அப்சர்வர் மூலமா வீடியோ கால் வழியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு டாஸ்க் தன்னை தானே காயப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி லேடால கையை அறுத்துக்கிறது. இன்னொரு ஃபூலிஷ் டாஸ்க் ஏர்லி மார்னிங்ல ஹாரர் மூவிஸ் பார்க்குறது. டேய் என்னடா நேரங்கட்ட நேரத்துல படம் பார்த்துட்டு இருக்க? படுத்து தூங்குடா. தூக்கம் வரலடா.